மெட்ராஸை வந்தவங்க என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். கண்வலி வந்தவங்க தங்களை தனிமைப்படுத்திக்கணும். கம்ப்ளீட் ஐ ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் மீன்ஸ் நோ ஃபோன், நோ கம்ப்யூட்டர். கண்ணை அப்பப்போ நல்ல ஃப்ரெஷ் வாட்டரை வச்சு சோப் வச்சு கூட நல்லா கழுவிக்கலாம். கண்ணில் வீக்கம் எதுவும் இருந்தது அப்படின்னா ஐஸ் பேக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேமிலியில் ஒருத்தருக்கு மேற்பட்டவங்களுக்கு கண்வலி இருந்தது அப்படின்னா செப்பரேட் மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அந்த இன்ஃபெக்ஷன் டைமில் கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த டைமில் அவங்க ஸ்பெக்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். அவங்க யூஸ் பண்ணுற மெடிசின்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக தனியாக வச்சுக்கணும். முக்கியமாக குழந்தைங்க கிட்ட இருந்து தனியாக வச்சுக்கணும். இப்போ என்னெல்லாம் செய்யக்கூடாது அதை பற்றி பார்க்கலாம். கண்ணை தேவையில்லாம ரப் பண்ணக்கூடாது. கண்ணை துடைக்கிறதுக்கு கர்ச்சீஃப்ஸ், கிளாத்ஸ் இது மாதிரி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்க வைப்ஸ் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கண்ணை டச் பண்ணிட்டு அடுத்த கண்ணை நீங்க டச் பண்ணக்கூடாது. கண்ணுக்கான மேக்கப் திங்ஸ் லைக் ஐலைனர்ஸ், மஸ்காரா, காஜல் இது மாதிரியான திங்ஸ் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமா கண்ணுக்கு தாய்ப்பால் போடவே கூடாது. இது மாதிரியான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா நீங்க செல்ஃப் மெடிகேஷன் கண்டிப்பா பண்ணாதீங்க. வீட்டுல பழைய சொட்டு மருந்து இருக்குதுன்னு அதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ஓப்பன் ஐ டிராப்போட எஃபிகசி 30 days தான். ஸோ கண் வலியை அலட்சியப்படுத்தாம உங்கள் பக்கத்துல இருக்கிற கண் டாக்டரை போய் பாருங்க. அவங்க உங்களுக்கான மருந்துகளை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க.